என்னது லைவ் ஃபுட்டுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் கேஷ் ஆன் டெலிவரியா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கேன் நண்பா. எனக்கு மீன் வளர்க்குறது ரொம்ப ஆசை. பீட்டா வாங்கணும், ஆனால் டேங்க் வாங்கினா பசங்க போட்டு உடச்சிட்றாங்க. ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எப்படி டேங்க் வாங்குறது தானே யோசிக்கிறீங்க. ஸோ அதுக்காகவே நம்ம கொண்டாந்துருக்கோம் பைபர்லேண்ட் பிளாஸ்டிக். ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே போட்டாலும் உடையவே சான்ஸே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலர் ரெட் கலர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த டேங்க் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்ரு ஃபிஷ்ஷு அண்ட் ஃபுட்டு அந்த டேங்க் எல்லாமே சேர்த்து வெறும் 200 தாங்க நம்ம ஷிப்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா இடத்துக்குமே இது வந்து பாசிபிள் தான். டெலிவரி 1 டேவில் நான் கொடுத்துருவேன். அண்ட் பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால குழந்தைங்க கீழே போட்டு டிபான்னு போட்டு உடைச்சாலும் கூட இது உடையாது அப்படிங்கிறத நம்மளோட கருத்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ப்ரீடிங் நெட்டு. ஸோ இந்த ப்ரீடிங் நெட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கப்பிக்குங்க. ஸோ கப்பி குட்டி போட்டோன்னா இந்த ஹோல்சேல் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் குட்டியை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல எக்யூப்மெண்ட் கூட சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல, அதனால தான் வீடியோவில் காட்டிலான்ட்டு. இந்த நெட்டு எவ்வளோக்கு ப்ரோ கொடுத்துட்ருக்கீங்க? வெறும் 10 ரூபாய்க்கு தாங்க கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இதை நீங்கள் வாங்கி செஞ்சுக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு செய்யறதுக்கெலாம் இது எனக்கு செய்ய தெரியாது, நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க, நம்மளே செஞ்சும் கொடுத்துருவோங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எத்தனை ப்ரீடிங் நெட்டு வேணால் வாங்கிக்கலாம். அண்ட் ப்ரீடர்ஸ்க்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒருன்னே சொல்லலாம். ஸோ கப்பி ப்ரீட் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ரொம்பவே தேவையாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது மொய்னா டேஃப்னியா ஃப்ரைஸ் பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வலை, ஸோ நெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நெட்டுமே அவைலபிளாக நம்மக்கிட்ட இருக்குது. எக்கச்சக்கமாக ஸ்டாக் இருக்குங்க. வீடியோவில் எல்லா ஸ்டாக்கையும் காட்டாமல் ஒரு லிமிடெட் ஸ்டாக் மட்டும் நான் காட்டியிருப்பேன். அண்ட் இந்த நெட்டு வந்து ஆல்ரெடி நான் வீடியோ நிறைய சொல்லியிருப்பேன். இந்த மொய்னா நெட்டு, மொய்னா அண்ட் ட்ரைஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே சேர்ந்த காம்போவாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் 150 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாமே வாங்கி ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் அழியாத பொருள் மாதிரி தான். ஒரு வாட்டி வாங்கிட்டால் போதும் இதுவே. ஸோ நிறைய வாட்டி அடிக்கடி நம்ம வலையை தேடி அலையவே வேணாம். இந்த நெட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேட்ஸில் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளாக இருந்தது, எங்கேயும் கிடைக்கல, அப்படியே கிடைச்சாலும் ரேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய பேர் சூப்பராகவே ரேட்டு கம்மியாகவே கொடுத்துட்ருக்குறாங்க. நம்மளும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், சூப்பராக அனுப்பிச்சி விட்றலாம். அண்ட் ஃபீடிங் பில்லர், ஸோ இந்த பீட்டா ப்ரீடிங் போது பார்த்தீங்கன்னா வினிகிரியில் தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் எல்லாருக்குமே ஜட்ஜஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த வினிகிரியில் நம்ம எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. எனக்குமே ஃபஸ்ட்டெல்லாம் இருந்தது, வினிகிரியில் மட்டும் பண்ணால் போதுமா, அதை குடிக்கிற மெத்தேடு நம்மளே சொல்லி தரணும்ல, அதனால நல்ல கருத்தே அப்படின்ட்டு இந்த ஃபீடிங் பில்லராக எடுத்துட்டோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்குறோம். இது வேணாலும் எக்கச்சக்கமாக நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, இதுவும் வாங்கிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்களா இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டெம்பராக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி தானே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், நல்லதாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற உங்களுக்கும் இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எவ்வளோக்கு ப்ரோ கொடுத்துட்ருக்கீங்கன்னா வெறும் 60 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இதுவுமே வாங்கிக்கலாம். இந்த எக்யூப்மெண்ட்டு நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்குங்க. வினிகிரும் சரி மொய்னாவும் சரி ஆட்டியுமே எடுக்கிறது கூட இது நல்ல ஒரு எக்யூப்மெண்ட்டுன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மொய்னா டேஃப்னியா வினிகர் கல்ச்சர் மைக்ரோவம் கல்ச்சர்னு எக்கச்சக்கமாக கல்ச்சர் எல்லாமே 50 ரூபீஸ்க்கு தான் சேல் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கே வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, 50 ரூபா தானே சேல் சொன்னீங்க, இப்போ என்ன நீங்கள் வந்து 100 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா கொரியர் சார்ஜ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இங்கிருந்து கொரியர் பண்ணும்போது கொரியர் சர்வீஸ்க்கான சார்ஜ் நம்ம சேர்த்து தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி இதுக்கு பண்ணலாமான்னு ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ரீசெண்ட் டேஸில் வரப்போகிற டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இதை கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. ஃபிஷ்ஷுக்கு எங்கேயுமே கேஷ் ஆன் டெலிவரி கிடையவே கிடையாது அப்படின்னு இருக்க இந்த டைமில் நம்ம ஃபிஷ் மேக்கர் சேனல் மூலிமா ஃபஸ்ட்டு முதலாக இந்த மொய்னாவுக்கும் வினிகிரிலுக்கும் வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறதா பிளான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ கிடையாதுங்க, சீக்கிரமாக நான் அப்டேட் பண்ணுவேன், சரிங்களா? பார்த்துட்டே இருங்க. அண்ட் மொய்னாவை எடுக்கிறதுக்கு இந்த நெட்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மொய்னாவுக்குன்னே இந்த நெட்டு வந்து ரொம்ப ஹோல்ஸாக இருக்கும், நீங்கள் பார்த்தாவே தெரியும் நல்லா. ஸோ இது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணால் தான் வந்துட்டு ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட கருத்தை. அடிக்கடி இந்த கருத்தைங்கிறது எப்படி கற்றுக்கிட்டேன்னு தெரியல, வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டுங்க. மொய்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸாக வந்து எதை யூஸ் பண்ணணும்னா ஈஸ்ட் எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ ஈஸ்ட்டு நம்ம அதுக்கு கொடுக்கும்போது க்ரோத் வந்து நல்லாவே தெரியும். ஒரு 3 நாளுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோத் இருக்கும். பார்க்கவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம 10 பீஸு 20 பீஸ் தானே போட்டோம், இப்போ என்ன 2000 பீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்துடும். ஸோ ஈஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கடலை புண்ணாக்கு யூஸ் பண்ணலாம், பப்பாளி வாழை இலை இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும், அதுதான் விஷயமே அதில்.
ஸோ அதனால் நான் ஜட்ஜஸ் பண்ணுறது எல்லாருக்குமே ஈஸி தான் ஜட்ஜஸ் பண்ணுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 40 கிராம் வந்து 35 to 40 கிராம் இருக்கும், வெறும் 50 ரூபா தாங்க பேக்கு. ஸோ இதுவுமே அவைலபிளாக இருக்குது. மொயினா வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸ்ட் தேவைப்படும்ல, நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி இல்லை என்கிட்ட வாங்கினாலும் சரி, எங்கன்னாலும் இதுதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோ பெல்லட்டு. ஃப்ரைக்கான மைக்ரோ பெல்லட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன், இது ஃப்ரைக்கும் யூஸ் பண்ணலாம், பெரிய ஃபிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணலாம். கப்பி, மாலி, ஃப்ளோரான் ஃபிஷ்ஷுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ண முடியாது, மற்ற எல்லா ஃபிஷ்ஷுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ க்ரோத் சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி என்கிட்ட வந்து பேக் 50 ரூபான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஃபிஷ் ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே இந்த பேக் ஃப்ரீங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஃபிஷ் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த பேக் எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் வச்சு விடுவேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அடுத்த வாட்டி நம்மகிட்ட தான் ஃபுட்டு வாங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் அனுப்புகிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா க்ரோத்தும் சூப்பராக இருக்கும். கலர் நீங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும். 15 நாளைக்கு அப்புறமே வந்து ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் ஃபுட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அந்த ஃபுட்டை பற்றி அதிகமாக ரிவ்யூ கொடுக்குறத விட அதை யூஸ் பண்ண நீங்கள் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம கப்பி ஃபிஷ் எப்படி சாப்பிடுதுன்னு நல்லாவே தெரியும். பாதி ஃபுட்டு மேலே இருக்குது, பாதி ஃபுட்டு வந்து கீழே இருக்குது. ஸோ கீழே இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டது போக மேலே தெரியும்ல, ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்கு இது ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் டேஸில் கேஷ் ஆன் டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எவ்வளோ பேர் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் கூட ஃபர்ஸ்ட் கமாண்ட் அப்படின்னு பண்ணிட்டே இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும். அண்ட் மறக்காம உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனி டைம் 24/7 நம்ம வந்து ஆன்லைனில் தான் இருப்போம். ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை ஆர்டர் பண்ணணும், இல்லை ஆர்டர் பற்றி ஏதாவது கேட்கணும், இல்லை எனக்கு ஒரு டவுட்டு ஃபிஷ் பற்றி எனி டவுட் எது இருந்தாலும் சரிங்க, எனக்கு கான்டெக்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுதானே நம்மளோட வேலை, அதுதான் நம்மளோட பொறுப்பும் கூட. ஸோ அந்த வகையில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃபைனலி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.